அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் நல்லதொரு விடியலை காண்பதற்கு என் தேவன் எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவக்கரம் காத்து பலப்படுத்தி, இந்த நாளை நாங்கள் உமக்கு உகந்த நாளாக ஆசரிக்க எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய விடியலுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய மட்டில்லாத கிருபை இந்த நாளில் நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர் இந்த லோகத்தில் படைத்திருக்கிற காட்சிகளை நாம் கண்டுகளிக்க தேவன் நம்மை எழுப்பியதற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நேற்றைய தினத்தில் ஊழியர்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய குணங்களை வைத்து ஆண்டவர் பரலோகத்தின் ஊமைகளாக எத்தனையோ ஊமைகளை சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு ஊமை, ஊழியக்காரரை வைத்து பரலோகத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கு பரலோகத்தின் அனுபவங்களை ஊழியக்காரர் மூலமாக சொல்லுகிறார். அது என்னவென்றால் மத்தேயு 18வது அதிகாரம் நான் வாசிக்கும்போது 23வது வசனம், எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது. ஒரு ராஜா தன்னுடைய நாட்டின் அதிபதியை பெற்று அதிகாரத்தை பெற்றிருக்கிற ராஜா தனக்கு கீழாக இருக்கிற ஊழியக்காரருடைய நடத்தையை வைத்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்ட இந்த வசனம். அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அந்த ராஜா கடன் பட்ட 10,000 தாலந்து கடன் பெற்ற ஒரு மனிதனை அங்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், பொறுப்பு இல்லாதபடியால் அவனுடைய ராஜா ஆண்டவர் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகள் அனைவரையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். மனைவி பிள்ளைகளை எப்படி விற்பது? அந்த காலத்திலே மனைவி பிள்ளைகளை விற்பார்கள். விற்கிற அனுபவம் அக்காலத்திலே இருந்தது. அதைத்தான் இங்கு விற்று கடனை தீர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்க தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரன் ராஜாவினிடத்தில், ஐயா, சற்று பொறுங்கள், நான் உங்கள் கடனை தீர்த்து விடுகிறேன் என்று அங்கே அவன் காலில் விழுந்து கேட்கிறார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அந்த ஊழியக்காரன் தன்னுடைய ராஜாவினிடத்தில் கேட்டபோது அவன், சரி, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று தன்னுடைய இரக்க குணத்தை காண்பித்து மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த மன்னிப்பு பெற்ற ஊழியக்காரன் அவன் புறப்பட்டு போகையில் அவனிடத்தில் கடன்பட்ட ஒரு 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருக்கிற ஒரு மனிதனை, உடன் வேலைக்காரரை கண்டு அவனை பார்த்து தொண்டையை நெரித்து, கழுத்தை பிடித்து நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த கடன்பட்டவன்
ஐயா அவனுடைய காலில் விழுந்து எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். கொஞ்சம் நேரம் கொடுங்கள், கொஞ்சம் காலம் கொடுங்கள், நான் கொடுத்து தீர்த்து விடுகிறேன். ஆனால் அவனோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்த இந்த சம்பவங்களை பார்த்த உடன் பணியாட்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிகுந்த வருத்தத்தோடு துக்கப்பட்டு தன்னுடைய ஆண்டவனிடத்தில் நடந்ததை அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்ட போது நீ பட்ட கடனை நான் உனக்கு மன்னித்தேனே. இப்பொழுது சக ஊழியக்காரன் உன்னிடத்தில் கடன் வாங்கி அவனை நீ மன்னிக்காமல் போனது என்ன? நான் உன்னை மன்னித்தது போல நீயும் அவனை மன்னிக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்று கேட்கிறான். இதுதான் அவனுடைய ஊழியக்காரன், அந்த எஜமான் அவனை மீண்டும் அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதத்தை உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை கொண்டு கொடுத்தான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஒரு பணிவிடைக்காரன், ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். ஒருவன் 10,000 தாலந்து கடன்பட்டு அவர் மன்னிப்பு பெற்றதற்கு பின்பும் கூட அந்த ஊழியக்காரன் 100 வெள்ளி பணத்தை, 100 வெள்ளி காசை பெற்ற அந்த மனிதனை அவன் மன்னிக்கவில்லை. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் பொறுமை நிறைந்தவராய் இருக்க வேண்டும். எந்த தவறுதல்களும் செய்யக்கூடிய அனுபவத்தை அந்த ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களிடத்தில் இறங்கும் சக்தி, இறங்கும் வல்லமை, இரக்கம் காட்டுதல், அனுசரித்து செல்லுதல், இந்த குணங்களை அந்த ஊழியக்காரன் பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் பெற்றிருக்க வேண்டும். அது பணிவிடைக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பணியில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது ஊழியம் செய்கிற போதகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இறங்கக்கூடிய ஒரு குணத்தை பெற்றிருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய குணத்தை பெற்றிருக்க வேண்டும். பொறுமை அவசியம். எல்லாவற்றையும் சகித்து செல்லக்கூடிய ஒரு குணத்தை ஊழியக்காரர் பெற்றிருக்க வேண்டும். வேதத்தை கையில் எடுத்து பேசுகிற ஊழியக்காரர் பெற்றிருக்க வேண்டும். நீ அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். அந்த ஊழியக்காரர் மன்னிப்பு பெற்றவன் அந்த கிருபை எண்ணி பார்க்காமல் 10,000 தாலந்து தனக்கு மன்னிக்கப்பட்டது, 10,000 தாலந்து தனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அறிந்து அதை அவன் மகிமைப்படுத்தாமல், தன்னிடத்தில் 100 பணம் பெற்றவனை மன்னிக்காமல் அவனை உபாதித்தான், சிறையில் போட்டுவிட்டான். ஆனால் மன்னிக்கிறவனுக்கு, இரக்கம் காண்பிக்கிறவனுக்கு மன்னிக்கப்படும், இரக்கம் காண்பிக்கப்படும். ஆனால் இவன் அந்த அளவை எண்ணி பார்க்க முடியாமல் தனக்கு இறங்கினது போல அவனுக்கு இறங்கவில்லை என்பதுதான் இந்த பாடத்தினுடைய, இந்த சத்தியத்தினுடைய தீர்மானம். அதைத்தான் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், உங்களுக்கும் இப்படியே உங்கள் பரமபிதா மன்னிக்காமல் இருப்பார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால், மன்னிக்கின்ற குணம் ஊழியக்காரர்களுக்கு வேண்டும். அந்த மன்னிக்கின்ற குணத்தை நாம் பெறவில்லை என்றால், நாம் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தின் பிரதிபலன் நமக்கு கிடைக்காது. யாக்கோபு 2:13 சொல்லுகிறது,
இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பானது இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்ட இந்த சத்தியம், நாம் எந்த இடத்தில் ஊழியம் செய்தாலும் சரி, அந்த ஊழியத்தின் மேன்மையை உண்மையாய் முதலாவது செய்ய வேண்டும். இரண்டாவது, மன்னிக்கின்ற குணம், அனுசரித்து போகக்கூடிய குணம், இரக்கம் காட்டுகிற குணம், இவைகள் ஊழியர்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியம் மேன்மைப்படும், விருத்தியாகும். இதை ஆண்டவர் பரலோகத்திற்கு ஒப்பனையாக ஊழியக்காரனுடைய குணங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று நாம் இரக்கம் காண்பிக்கிற, மன்னிக்கின்ற, அனுசரித்து போகின்ற, அன்பு காட்டுகிற குணங்களை உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை தொடர தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இந்த ஊழியர்களுடைய குணத்தை பரலோகத்திற்கு ஒப்பாக உதாரத்துவமாக நீர் சொல்லி இருக்கிறீர். இந்த குணங்களை நாங்கள் பெற்று ஊழியத்தின் மேன்மையை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுடைய பணிக்கு நிச்சயமாக ஆறுதல் கொடுக்கும், உங்களை ஊக்குவிக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.